வணக்கமானவர்களே, வெல்கம் டு சேனல் ஸ்கிப் பண்ண சூர்யா. நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து இன்றைக்கி ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும், நாளைக்கு நம்மளுக்கு மேபி சீட் அலாட் ஆகலாம், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி இப்போ வரைக்குமே நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா, அதுக்கான ஷெட்யூலும் ரிலீஸ் ஆகலை. ஃபேஸ் ஒன்னுடைய ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரிலீஸ் ஆகலை, ஆஸ் வெல் அஸ் வந்து சீட் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு நம்ம ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து 7.5 ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் 2 கோட்டாவுக்கும் ரிலீஸ் ஆகிறதுனால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் கம்ப்யூட்டர் பேஸ்டு செலெக்ஷன் தான், அதனால் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் ட்ரபிள் இருக்காது. இருந்தாலும் அவங்க வந்து டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ஏதோ டெக்னிக்கல் எரர் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கான 7.5 கோட்டாக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து நாளைக்கு இருக்கிறதுனால ஸோ நாளைக்கும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, டெஃபினட்டாக உறுதியாக சொல்ல முடியாது நாளைக்கு நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு. ஏன்னா 28 ஆகிய வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கான கவுன்சிலிங் ஆஃப்லைன் கவுன்சிலிங் 7.5 நடக்குது. ஸோ நாளைக்கு அப்படி ஒரு ஷெட்யூல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்லைனில் வந்து சீட் அலாட்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வரும் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம டிஎன்ஏவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், வந்து டிஎன்ஏ நம்மளால் காண்டாக்டே பண்ண முடியல, அவங்க காலே அட்டன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் பார்ப்போம், நாளைக்கு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நாளை மறுநாள் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ அலாட்மெண்ட் ஆன உடனே நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துருவோம். நாளைக்கு நம்ம நிச்சயமாக வந்து கோயம்புத்தூர் நம்ம டிஎன்ஏ எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி நம்ம சேனல் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே போல் நம்ம டெலகிராம் சேனல் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்டேட் வந்ததுமே, அந்த நியூ ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் வந்ததுமே அப்டேட் பண்ணதுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சேனலுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன், அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் இருக்குது, டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு. ஸோ அதுலேயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ பார்ப்போம், நாளை கண்டிப்பாக வந்துடும், அப்படி இல்லை அப்படின்னா நாளை மறுநாள் வந்துடும், 2 நாட்களுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? நன்றி.